ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிவா. சவால் விடுகிறேன், நீ எதை தொட்டாலும் வெற்றிதான். இனி நினைத்தது நடக்கும். நீ இதை செய்வதற்கு முன்பு குளிச்சிருக்கணும், பூஜை செஞ்சிருக்கணும்னு எந்த ஒரு தடைகளும் கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாதுங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சரியான முறையில நாளைக்கு நீங்க சொல்லிட்டு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைக்க முடியாத மாற்றத்தையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சொல்ல அதுவும் சரியா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்லிட்டு வர்றதுனால உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க பார்த்த துன்பங்கள்ல இருந்தும் சரி, கஷ்டங்கள்ல இருந்தும் சரி, வெளிவந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு இடத்துக்கு செல்ல முடியுங்க. இவ்வளவு நாள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு போராடி இருக்கலாம். அந்த போராட்டத்துல வெற்றி கிடைக்கும்னு நம்பியே நீங்க ஏமாந்து போய் தோல்வியையும் கஷ்டத்தையும் பார்த்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா சரியா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெறும் 3 முறை சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயத்த கூட இது நடக்க வைக்கக்கூடியதாக அமையும். அதனால இந்த ஒரு மந்திர சொல்ல சரியான முறையில நீங்க சொல்லி வாருங்க. இதை எனக்குங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் எந்த தினத்துல என்னைக்கு வேணாலும் நீங்க சொல்லலாங்க. இது இப்பதான் சொல்லணும், இன்னைக்குதான் சொல்லணும்லாம் கட்டாயமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நாள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அன்னைக்கு நீங்க இதை தாராளமா சொல்லலாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த மாத்தி அமைப்பதோடு உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒவ்வொரு துன்பங்கள்ல இருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல் என்பது உங்களுக்கான சரியான நேரத்துல அமைய போகுது. அதனால இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்ல விருப்பப்படுறவங்க நாளைக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலை பொழுதுல சொல்லுங்க. அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சொல்ல முடியல, சரியா பிரம்ம முகூர்த்த நேரம் எப்பங்க வருது அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா, சரியா நாளைக்கு ஒரு 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள நீங்க சொல்லுங்க காலையில. அப்படி இல்லை மத்தியானங்கன்னா 1 மணி முதல் 2 மணிக்குள்ள சொல்லலாம். அப்படி இல்லை இரவுல சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரியா 6 மணி முதல் 6:30க்குள்ள 6:30 இருந்து கூட 7 மணிக்குள்ள கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா மூதேவி வந்ததுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி தயார் வருவாங்க, சரிங்களா? அப்படின்ற போது இந்த ஒரு மந்திரத்தை இப்படிதான் இந்த நேரத்துல தான் சொல்லணும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமா வச்சு கூட நீங்க தாராளமா சொல்லலாம், சரிங்களா? சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் என்னன்றதை நான் சொல்றேன். முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பகிரலாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா நீங்க இதை மற்றவங்களுக்கு சொல்வதனால அவர்களுடைய வாழ்க்கையில பல நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இது அமையுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்க விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த சொல் இதுதான். நான் சொல்றேன், என் பின்னாடியே சொல்லுங்க. நாளைக்கும் சொல்லலாம், இல்லை என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். இது இன்னைக்கு மட்டும் தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. எப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, எப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். முக்கியமா உங்களுடைய மனசுல நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்துல கூட தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்ல சொல்லலாங்க, தப்பு கிடையாது. சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதை நான் சொல்றேன். நீங்க எப்போ உங்களுக்கு விருப்பப்படுதோ அப்போ சொல்ல பாருங்க, சரிங்களா? நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திரச்சொல் இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இந்த ஒரு மந்திரச்சொல்லை மட்டும் சரியா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவுல நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த, ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்ல சொல்லி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இதை நீங்க செஞ்சு பார்க்கறதுல தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஆனா ஒரு முறை செஞ்சு பாருங்க. இதை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்ய போறது கிடையாது. காலை எழுந்திக்க போறீங்க, எஞ்சோனி இப்படிப்பட்ட ஒரு சொல்ல போறீங்க. நிச்சயமா இதை சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை காண போறீங்கன்றத நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மந்திரச்சொல். காலை பொழுதுல சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு மந்திரச்சொல். இதை நீங்க சொல்லி முடிச்ச அந்த கணமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே இது மாற்றி அமைக்கின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. முழுவதுமான மனசும் நம்பிக்கொண்டும் சொல்லிவார்கள். கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தையும் நன்மையில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு சொல்லும்போது அந்த ஒரு மாற்றம் என்பது உங்களுக்கானதாக அமையும். இதை நீங்க சொல்லும்போது பூஜை விரதம் குளிக்கணும்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் சொல்லி முடிச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க எதை நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.